ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2023 யூனிட் 8ல் 50 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஏற்கனவே 50 கொஸ்டின்ஸ் பார்ட் 1 வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். 51வது கொஸ்டின், சிவகங்கை வேலுநாச்சியாரின் உடையாள் படைக்கு தலைமையேற்றவரின் பெயரை குறிப்பிடுக. ஆன்சர் குயிலி. 52வது கொஸ்டின், 1926ஆம் ஆண்டு நடைபெற்ற அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்றவர் யார்? ஆன்சர் ருக்மணி லட்சுமிபதி. 53வது கொஸ்டின், எந்த ஆங்கிலப்படை அதிகாரி 1783இல் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்கினார்? ஆன்சர் வில்லியம் புல்லர்டன். 54வது கொஸ்டின், மருதுபாண்டியன் மற்றும் வெள்ளை மருது தூக்கிலிடப்பட்ட கோட்டை? ஆன்சர் திருப்பத்தூர். 55வது கொஸ்டின், கல் நிறுத்தி வைக்கும் மரபினை தமிழகத்தில் காணப்படும் இடம்? ஆன்சர் கீழடி. 56வது கொஸ்டின், கரிகால் சோழன் காவிரியின் குறுக்கே கட்டிய அணையின் பெயர் என்ன? ஆன்சர் கல்லணை. 57வது கொஸ்டின், கலெக்டர் ஜாக்சன் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் ராமநாதபுரம் சந்திப்பு நிகழ்வை குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட விசாரணை குழுவில் இடம்பெற்றவர்கள்? ஆன்சர் 1, 2 மற்றும் 3 மட்டும். வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓர், ஜான் காஸ்மேயர். 58வது கொஸ்டின், வேலூர் கழகத்தின் போது இந்திய ராணுவ வீரர்கள் யாருடைய கொடியை ஏற்றினார்கள்? ஆன்சர் திப்பு சுல்தான். 59வது கொஸ்டின், எந்த இடத்தில் சங்ககால சோழர்களின் காசுகள் தொல்லியலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டன? ஆன்சர் அரிக்கமேடு. 60வது கொஸ்டின், எந்த பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடன் கூட்டு வைத்துக் கொள்ளவில்லை? ஆன்சர் சிவகிரி பாளையக்காரர். 61வது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எந்த கல்வெட்டில் தங்கம் இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்டு அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்பட்டது என குறிப்பிடுகிறது? ஆன்சர் சால்டியன் கல்வெட்டு. 62வது கொஸ்டின், ஹரப்பா முத்திரைகளில் காணப்படும் முத்திரைகள்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. நீர் யானைகள், யானைகள், புலிகள், ஒட்டகம். 63வது கொஸ்டின், பிள்ளைத்தமிழ் பருவங்களுள் அம்மானை பருவத்துக்குரிய காலம்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 19 to 20. 64வது கொஸ்டின், ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பெருவாயில் முள்ளியார். 65வது கொஸ்டின், திருக்குறள் நீதி இலக்கியம் எனும் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூலின் ஆசிரியர்? ஆன்சர் க. திருநாவுக்கரசு. 66வது கொஸ்டின், கோடிட்டு எடுத்த நிரப்புக. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். 67வது கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுகளில் ஆழ்வார்கள் பற்றிய செய்திகளில் ஒரு செய்தி தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளதை எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. குமரகுருபரர் தனது பாடலில் பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலே என்று திருமலிசை ஆழ்வாரை புகழ்கிறார். செகண்ட் ஒன், நம்மாழ்வார் சடம் என்னும் வாயுவை சிறந்து அடக்கியமையால் சடகோபர் என அழைக்கப்படுகிறார். தேர்ட் ஒன், குலசேகர ஆழ்வார் நம்மாழ்வார் மேல் கண்ணினுன் சிறுதாம்பு என்னும் பாடலை பாடியுள்ளார். ஃபோர்த் ஒன், பெரியாழ்வார் பட்டபிரான் என அழைக்கப்படுகிறார். இதெல்லாம் தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன், குலசேகர ஆழ்வார் நம்மாழ்வார் மேல் கண்ணினுன் சிறுதம்பு என்னும் பாடலை பாடியுள்ளார். 68வது கொஸ்டின், அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று பாடியவர் யார்? ஆன்சர் ஔவையார். 69வது கொஸ்டின், நில்தர்பான் என்ற இண்டிகோ தோட்டக்காரர்களின் எதிர்ப்பை சித்தரிக்கும் நூலை எழுதியவர்? ஆன்சர் தீன்பந்த் மித்ரா. 70வது கொஸ்டின், பாடான் திணை என்னும் ஒரே திணையை மட்டும் கொண்டு பாடப்பட்ட பணுவல்? ஆன்சர் பதிற்று பத்து. 71வது கொஸ்டின், சைவ சமயக்குறவர் நால்வர் என போற்றப்படுவோர்? ஆன்சர் சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். 72வது கொஸ்டின், தியோசபிக்கல் சொசைட்டியின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் அடையாறு. 73வது கொஸ்டின், காமம், வெகுளி, மயக்கம் இந்த 3 குற்றங்களும் இல்லாதவருக்கு எத்துன்பம் வாராது என வள்ளுவர் கூறுகிறார்? ஆன்சர் பிறவி துன்பம். 74வது கொஸ்டின், ஞானபீட விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள் யாவர்? ஆன்சர் ஜெயகாந்தன், அகிலன். 75வது கொஸ்டின், ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்பதில் நாலும் இரண்டும் என்பது எதனை குறிக்கிறது? ஆன்சர் நாலடியார் திருக்குறள். 76வது கொஸ்டின், உலகத்தோடு ஒட்டி ஒழுகாதவர் பல நூல்களை கற்றிருந்தாலும் எதனை போல கருதப்படுவார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஆன்சர் கல்லாதவர். 77வது கொஸ்டின், திருவள்ளுவர் திருக்குறளில் அதிகமாக வலியுறுத்துவது எதனை? ஆன்சர் நட்பு. 78வது கொஸ்டின், கீழ்வருவனவற்றில் எந்த நாடகம் பேரறிஞர் அண்ணாதுரையால் எழுதப்பட்டது? ஆன்சர் நீதிதேவன் மயக்கம். 79வது கொஸ்டின், சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள்? ஆன்சர் பாண்டியர்கள்.
80வது கொஸ்டின் பின் வருபவர்களுள் அரிக்கமேடு அகழ்வாய்வினை மேற்கொண்டவர் யார்? ஆன்சர் மார்ட்டிமர் வீலர். 81வது கொஸ்டின் 1875 ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் தயானந்த சரஸ்வதி. 82வது கொஸ்டின் குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் கொன்றை வேந்தன். 83வது கொஸ்டின் ராணி வேலுநாச்சியார் திண்டுக்கல் அருகே கோபாலநாயக்கரின் பாதுகாப்பில் டேஸ் என்ற இடத்தில் வாழ்ந்து வந்தார்? ஆன்சர் விருபாட்சி. 84வது கொஸ்டின் தர்மசேனர் என்ற பெயருடன் வாழ்ந்து வந்தவர் யார்? ஆன்சர் திருநாவுக்கரசர். 85வது கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் சரியான எண்ணியை தேர்வு செய்ய. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். அன்பளிப்பு கு. அழகிரிசாமி, கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், புதுமை பித்தன், யுகசந்தி, ஜெயகாந்தன், திருடன் மகன், திருடன், கல்கி. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 அனைத்தும் சரி. 86வது கொஸ்டின் கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். நினைவு பாதை நகுலன், காகித மலர்கள் ஆதவன், தந்திரபூமி இந்திர பார்த்த சாரதி, கடல் புறத்தில் அப்படிங்கிறது வண்ணநிலவன். ஆன்சர் 3, 1, 4, 2. 87வது கொஸ்டின் குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றை என்னும் குறளில் வரும் காட்சி புலப்படுத்துவது எது? ஆன்சர் வாழ்க்கை நிலையில்லாதது. 88வது கொஸ்டின் எத்துணைக்குரிய பாடல்கள் புறநானூற்றில் இல்லை? ஆன்சர் உளிஞை திணை. 89வது கொஸ்டின் எந்த புதைப்பொருளாராய்ச்சி தமிழகத்திற்கும் ரோமாபுரிக்கும் இடையிட்ட கடல் வாணிகத்தின் விரிவையும் வளத்தையும் பெரிதும் விளக்கி காட்டுகிறது? ஆன்சர் அரிக்கமேடு. 90வது கொஸ்டின் கீழ்கண்டவற்றை பொறுத்துக. வ. உ. சிதம்பரம், சுதேசி கப்பல் கம்பெனி, பாரதி பாலபாரத், நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம், சங்கொலி, கவிமணி தேசிய விநாயகம், அழகமே ஆசிரிய விருத்தம். ஆன்சர் 3, 4, 2, 1. 91வது கொஸ்டின் பின் வருவனவற்றை பொறுத்துக. திருவி கல்யாணசுந்தரம், நவசக்தி, ஈவேரா பெரியார், குடியரசு, வி. சுப்பிரமணிய ஐயர், தேசிய பள்ளி, சாமி வெங்கடாச்சலம், சைவ சித்தாந்த பள்ளி. ஆன்சர் 4, 3, 1, 2. 92வது கொஸ்டின் நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்போ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யார்? ஆன்சர் டுடுமியான். 93வது கொஸ்டின் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தின் பொற்பனைக்கோட்டை என்ற இடத்தில் சங்ககால நடுக்கற்கள் காணப்படுகின்றன. அரிக்கமேடு என்ற இடம் சங்ககால துறைமுகப்பட்டினம் ஆகும். இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் 1878 வகுக்கப்பட்டுள்ளது. ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் திருநெல்வேலி மண்டலங்களில் செறிந்து காணப்படுகின்றன. இதில் சரியான கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2 மற்றும் 3. 4th ஒன் இது வந்து தவறானது. 94வது கொஸ்டின் உலக உயிர்கள் எல்லாம் யாரை கைகூப்பி வணங்கும்? ஆன்சர் உயிர்களை கொல்லாத புலால் உண்ணாத மாந்தரை. 95வது கொஸ்டின் பசி என்னும் கொடிய நோய் யாரை அணுகுவதில்லை என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? ஆன்சர் பகிர்ந்து உண்ணுவோரை. 96வது கொஸ்டின் பொறுத்துக. கட்டபொம்மன், பானர்மேன், மருது சகோதரர்கள், காலின், மெக்காலே, யூசப் கான், கேப்டன் கேம்பல், முத்துவடுகர், கர்னல் பான்ஜோர். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4, 3, 2, 1. 97வது கொஸ்டின் ஹரப்பாவிற்கு முதலில் 1826 வருகை தந்தவர்? ஆன்சர் சார்லஸ் மேசன். 98வது கொஸ்டின் டேஸ் கரிகாலனுடைய ஆட்சியின் சிறப்பு பற்றி விரிவாக கூறுகிறது? ஆன்சர் பட்டினப்பாலை. 99வது கொஸ்டின் விருந்தினரின் முகத்தை எந்த மலரோடு வள்ளுவர் ஒப்பிடுகிறார்? ஆன்சர் அன்னிச்ச மலர். 100வது கொஸ்டின் மயக்கம் தெளிந்த மாசற்ற காட்சியுடையவருக்கு எது கிட்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? ஆன்சர் இன்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இந்த வீடியோவில் 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.